எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா. வலது கரங்களை உயர்த்தி மாதாவை நோக்கி நம்பிக்கையோடு நாம் வந்திருக்க எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா. எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா. விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா. அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையுடைய அன்பு பக்தர்களே, மாதா கடந்த மாதம் கூட நிறைய நன்மைகளை செய்து சாட்சியாக உங்களை நினைத்திருக்கிறார். எனவே அதற்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல விரும்பினால் இப்பொழுது அந்த சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சாட்சி என்பது நம்ம இன்னும் விசுவாசத்திலே வளர்ப்பதற்கான ஒரு அடையாளங்களாகவே இது இருக்கிறது என்பதை உணரக்கூடிய விதத்திலே மாதா நம்மை இந்த நாட்களில் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக இப்பொழுது முதல் சாட்சியத்தை இப்பொழுது சகோதரருடைய சாட்சியத்தின் மூலமாக கேட்டு மாதாவை நாம் வணங்குவோம், ஆண்டவரை நாம் ஆர்ப்பரித்து ஆராதிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் போன மாதமே சாட்சி சொல்லணுன்ட்டு வந்தேன். என்னுடைய அக்கா மகனுடைய திருமண விழாவில் பங்கேற்பதற்காக லேட்டாக உபகார மாதா கோயிலுக்கு வந்தேன். ஆகையால் சாட்சி சொல்ல முடியவில்லை. கடந்த மே மாதம் 22ஆம் தேதி என்னுடைய அன்பு மகனுக்கு புதுமை விழா என்னுடைய மையவரம் செபஸ்தியார் ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் புயல் கண்டினியூவாக மழை பெய்து கொண்டே இருந்திருக்கிறது. எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வெயிலுக்கு பயந்துக்கிட்டு தான் ஈவினிங் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் ஃபாதர்கிட்ட கலந்துக்கிட்டு. அப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது மே 22 புதன்கிழமை, திங்கக்கிழமை நைட்டு பயங்கரமான மழை. நான் ஃபாதர்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன ஃபாதர் இப்படிலாம் மழை பெய்யுது, நம்ம கொட்டாய் எதுவுமே போடலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபாதர் சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம உபகார மாதா கோயிலுக்கு போவோம், போய் வேண்டிக்கிட்டு வருவோம். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை மழை பெஞ்சாலும் புதன்கிழமை மழை பெய்யாது என்று சொன்னார்கள். அதோடு நானும் ஃபாதரும் இங்கே உட்காந்து ஒரு 53 ஜெபமாலையை மே 21 சொன்னோம். என் கூட காரியஸ்தர் இருந்தாங்க, அண்ணன் கனகப்பிள்ளையெல்லாம் இருந்து சொன்னாங்க. உண்மையிலேயே மாதாவுடைய கிருபையால் நீங்கள் அனைவரும் அறிந்தது போல ஒரு துளி மழை கூட எங்களுடைய ஃபங்க்ஷன் நிறைவேற வரைக்கும் பெய்யலை. நீங்கள் பக்கத்தில் எல்லா ஊர்லேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மழை பெய்து கொண்டே இருந்தது. அதோடு எங்களுடைய செபஸ்தியாருடைய ஆலயத்திலே உபகார மாதவுடைய எங்களுக்கு இரு தெய்வங்களுமே எங்கள் குடும்பத்திற்கு உற்ற துணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த இரு தெய்வங்களையுமே நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். ஃபாதர் அவர்களுக்கும் நன்றி. அதேபோல் நீங்கள் முன்னாடி எழுதி போட்டிருக்காங்க, நம்பி வேண்டுங்கள், நம்பிக்கையோடு வேண்டுங்கள் என்று அருமையாக நம்முடைய காரியஸ்தர் எழுதி கொண்டிருந்தார். யார் வந்தாலும் இந்த உபகார மாதா அவர்கள் கைவிட மாட்டார். அது நான் என்னுடைய வாழ்க்கையில் சற்றும் உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன். அதேபோல் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த உபகார மாதா திருத்தலம் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய அன்பு காணிக்கையால். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு எஸ்டிமேட்டில் வேலை நடந்துகின்றது. உங்களுடைய அன்பு காணிக்கைகளை நம்முடைய மரியாதைக்குரிய காரியஸ்தர் அவரிடம் கொடுத்து உதவுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா. எனக்காக யாவையும் செய்து முடிக்குமாகா. இரண்டாவது சாட்சியத்தை பகிர்ந்துள்ளதுக்கு முன்பாக அதனுடைய தொடர்ச்சியே சகோதரர் சுரேஷ் எப்பொழுதுமே மாதாவின் மீது ஒரு பக்தி கொண்டவர். அவருடைய குடும்பத்திலே ஒரு நிகழ்வு, எனவே அது மழையின் காரணமாக தடைபட்டு போய்விடக்கூடாது என்பது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஜெபந்தான். அது நல்லா நடக்கணும்னு சொல்லி
அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எக்காலத்தில் 7 எக்காலம், அதில் வந்து 3 எக்காலம் சரியாக வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, டைம் இல்லாதனால. அல்லேலூயா, ஆமீன், அந்த இயேசுவை ஆண்டவர், அந்த அல்லேலூயா. இந்த கடைசி எக்காலம் எது அப்படின்னா, வாரும் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு எக்காலம். அதுதான் கடைசி எக்காலம். சுரேஷை நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜெபம் செய்ய, எல்லாரும் தான் ஜெபம் செய்ய ரைட்டுங்களா, அவருக்கு மட்டும் ஜெபம் சொல்லணும்னு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே நான் பெரும்பாலும் அந்த சுபகாரியம் நடக்கின்ற பொழுது நல்லா நடக்கும்னு சொல்லி வேண்டிக் கொள்வேன். ஏன்னா இது நாம் கண்கூடாக காண்கின்ற ஒரு தடையாக இருந்தது. அந்த மழை என்பது கண்கூடாக நாம் காண்கின்ற ஒரு தடை. எனவே இதை நாம் எப்படி நாம் வந்து அவர் உபகாரம், அதாவது பக்தர், இது எல்லாருக்கும் தெரியும். எனவே ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறார், அது நல்லா நடக்கும்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக் கொண்ட ஒரு. அப்போ ஃபாதரை பார்த்து நீங்களும் வேண்டிக்கும் ஃபாதர் எல்லாம் சொல்லுவாங்க, நானும் எல்லாருக்கும் தான் வேண்டிக்குவேன். அப்போ அந்த கடைசி எக்காலம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, வாரும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு எக்காலம். அதை இங்கே கொண்டாந்து அந்த சுரேஷ் அந்த பத்திரிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை கொண்டாந்து வச்சுட்டு நான் ஒன்றே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். பெரிய ஜெபமான சொன்னோம், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மாதாவே நீங்கள் வாங்க, அவ்வளோதான். இந்த கல்யாணத்துக்கு இந்த புது நன்மைக்கு நீங்கள் வரணும். அதான் அந்த வாரும் ஆண்டவர். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா போதும். நீங்கள் வந்து அது மழை பெஞ்சுன்னு வச்சுக்கல, அதை நாங்கள் வந்து மிகப்பெரிய சாட்சியாக நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். நான் திருப்பி அதை சொல்லுவேன், நான் மாதாவை கூப்பிட்டா மாதா வந்தாங்க, மழை பெஞ்சுன்னா சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்களுக்கு எது வந்து அந்த இடத்துல நல்லது நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வாரும் மாதாவே அப்படின்னு தான் சொல்லி நான் அந்த ஜெபத்தை அந்த பத்திரிக்கையை வச்சேன். அநேக குடும்பங்களில் வந்து இந்த பத்திரிக்கை கொண்டு வந்து அந்த ஃபோட்டோவை கீழே வைப்பீங்க, செபஸ்டியார் கீழே வைப்பீங்க. நீங்கள் அந்த ஜெபத்தை சொல்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இனிமேல் சொல்ல கற்றுக்குங்க. அது 7வது எக்காலம். அந்த எக்காலம் என்ன அப்படின்னா, வாரும் அப்படி சொல்லி அந்த அழைக்கிறது, கூப்பிட்றது. அப்போ மாதாவை நான் வந்து வாரும் மாதாவும் சொல்லி அதை இந்த கடைசி எக்காலத்தை ஊதிட்டு தான் நான் போனேன். நிச்சயமாக அந்த ஒரு சுபகாரியம், திருமண அந்த புதுநன்மை காரியம் மழையே இல்லாமல் வந்து மாதா நடத்தி கொடுத்தாங்க எனக்கு. எனவே நானும் அதில் ஒரு சாட்சியாக இருக்கிறேன், தான் சொல்கிறேன். எனவே கரங்களை உயர்த்தி மீண்டுமாக அதே சாட்சியத்தை மகிமை அடையும்படியாக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. சுரேஷ் சொன்னீங்களா எனக்கு தெரியல, நீங்கள் அந்த சொன்னீங்களா, நீங்கள் வாங்க அம்மான்னு சொன்னீங்களான்னு தெரியல எனக்கு. நான் அது கண்டிப்பாக அதை சொன்னேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, எப்படியாச்சும் எனக்கு தேவை நல்லா நடக்கும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் மாதாவை நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லலை, இது கரெக்டாக சொல்கிறீங்க. எனவே நான் அதை சொன்னேன், இங்கே வாங்கன்னு சொன்னேன். எனவே அந்த ஒரு மகிமையே, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அதிசயத்தை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள் சகோதரி. எங்கள் ஊர் வந்து சாணாங்குளம். என் தம்பி மகன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, கம்மாயில் விழுந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோன்னா பைக்கில் போகும்போது, தாயே எங்கள் பிள்ளை எப்படியாவது என் தம்பி மகளை காப்பாற்றணும், மாதாவே உனக்கு சாட்சி சொல்கிறேன் என்று வேண்டிக் கொண்டே நான் அழுது கொண்டே நான் போனேன். ஆனாலும் அங்கே போனால் டாக்டர் 24 மணி நேரத்துக்கு டைம் குறிச்சிருந்தாங்க. முறையீரில் தண்ணி போயிடுச்சுமா அப்படின்னு என்று சொன்னார்கள். அவர் தாயார்கிட்ட கேட்கறனா அழுகிறாள். எங்களுக்கு அதை பார்த்தோன்னே எங்களால் அழுகை தான் வருது. தாயே எப்படியாவது நான் என் பிள்ளையை காப்பாற்றுங்க, இல்லை உங்களுக்கு சாட்சியாக கொண்டாந்து உன் ஆலயத்தில் நான் நிற்க வைக்கணும்ப்பா அப்படின்னு நான் வேண்டிக் கொண்டே போயிருந்தேன். ஆனாலும் எதுவுமே சொல்லாமல் இருந்தாளுகள் டாக்டர். நாங்கள் நைட்டு பூரா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தோம், இன்னும் முழிக்கலை, நீ இன்னும் பேசலேன்னு. காலையில் அந்த குழந்தையோட நான் பேசினோடனால தான், தாயே உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி இந்த குழந்தையை நான் சாட்சியாக கொண்டாந்து உங்களுக்கு ஆலயத்தில் நிற்பாற்றிருக்கிறேன். அற்புதமான ஒரு சாட்சியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு, குழந்தை தண்ணியில் விழுந்துச்சா? தண்ணியில் விழுந்து 3ஆவது முறை தான் அந்த குழந்தைய பார்த்தாங்க அவங்க தாத்தா. எந்த குளத்தில் விழுந்துச்சா? கையை மேலே வந்து தூக்கிச்சு, அதுக்கு கீழே போயிட்டே இருந்தது. மீண்டுமாக மாதா நீ வேணியே வந்து அற்புதமான ஒரு உயிருள்ள ஒரு சாட்சியை ஆண்டவர் கொடுத்துருக்கா பாருங்க. ஒரு இழந்த ஒரு குழந்தை மீண்டுமாக நிச்சயமாக வந்து இது வந்து அது கடவுளால் மட்டும்தான் முடியும், அது கடவுளால் ஆகாது, இது கடவுளால் மட்டும்தான் சில காரியம் முடியும். எனவே ஒரு அற்புதமான சாட்சி இது. இந்த குழந்தையை வந்து இந்த பலிபீடத்துக்கு முன்பாக நிற்க வச்சு இதுக்கு ஒரு சாட்சியை கொடுத்துருக்குறாங்க மாதா. எனவே நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி மீண்டுமாக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இதை செய்த மாதா எனக்கும் செய்யும் சொல்லியா ஜெயிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 10 நாட்களுக்கு முன்னால் நான் எழுதி கொண்டிருந்தேன்,
திடீரென்று கையில் எதிர்பாராமல் மிக கனமான வலி ஏற்பட்டது. கையை தூக்க முடியவில்லை. ஒரு நாள் முழுவதும் மிகவும் சிரமப்பட்டேன். பனியன் கூட போட முடியலை, சட்டையும் போட முடியலை. உடனே அன்று இரவு தாயை நம்பி வேண்டினேன். உண்மை நம்பினா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உமக்கு சாட்சியாக வாழ்கின்றேன் என்பது உமக்கு தெரியும். நீரே எனக்கு துணையாக இருந்து, நீரே வைத்தியராக இருந்து இந்த நோயை குணப்படுத்தும் என்று வேண்டினேன். மறுநாள் காலையில் எனக்கு எவ்வித வலியும் இல்லாமல் கையை நன்கு உயர்த்துவதற்கு எனக்கு ஆசியளித்து வரம் கொடுத்த தாய்க்கு கோடான கோடி நன்றி நல்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடித்த உபகார தாயே உமக்கு நன்றி. ஒரு சாட்சி மீண்டுமாக வின்சென்ட் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, என் பெயர் வின்சென்ட்டு. நான் ஒரு வீடியோ கேமராமேன். கிட்டத்தட்ட 2015 இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏப்ரல் 21 ஒரு கவரேஜ் எங்கேனாக்கா லால்குடியில். நானும் என் பையனும் போயிட்டோம், கவரேஜுக்கு போயிட்டோம். அங்கே ஆனுவல் டே ஸ்கூலில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் மே மாதமே சொல்லலாம்னு நினச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் அதனால் சொல்ல முடியல. ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்குது. நைட்டு 11:30 மணி ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு ஸ்கூலு. என் ஒய்ஃபுக்கு திடீர்னு ஒரு மாதிரி வேர்த்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக கீழே விழுந்துட்டாங்க. யாருமே இல்லை. என் பையனையும் கூட கூட்டிட்டு போயிட்டேன். என் செல்லை சைலண்ட்டில் போட்டுட்டேன். அதனால் அவங்க அடித்தா நான் கேட்கல. சரி, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் வரோம். ஏற்ற வீட்டுக்காரங்க கொண்டு போய் திருச்சியில் ஆர்த்தி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு சேர்த்ததுக்கு அவங்க 1 லட்ச ரூபா கேட்டாங்களாம். என்னான்னு கேட்க, இல்லை ஆர்ட்டில் ப்ராப்ளம், அது எடுக்கணும் இது எடுக்கணும்னு 1 லட்ச ரூபான்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏற்ற வீட்டுக்காரங்க எனக்கு எங்கள் அம்மா 88 வயசு, அவங்க வீட்டில் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை, என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சி கொண்டு போக விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேர் சொல்ல விரும்பலை, அங்கே கொண்டு சேர்த்தாங்க. அங்கேயும் போனோன்னா அவங்களும் நான் பார்த்துட்டு ஒரு 75,000 ரூபா கட்டுங்க அப்படின்னு. நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டோம், இது கவரேஜ் முடிச்சுட்டு வந்துட்டோம். 75,000 ரூபா கட்டுன்னு சொல்கிறாங்களே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து கையில் பாசை பார்த்தா ஒரு 10,000 ரூபா உள்ள இருந்துச்சு. அதை நான் பெரட்டி போட்டு கொடுத்துட்டேன். சார் நீங்கள் வச்சு ஸ்கேன் எடுங்க, என்ன மனுஷங்க நான் காலையில் கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை அவையெல்லாம் இப்போ தூங்குறாங்க, இப்போ எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை நீங்கள் செய்யுங்க, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்து. ஏன்னா எனக்கு போன வருஷம் தான் என்னோடய 2 பசங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு இக்கட்டான பொருளாதார சூழ்நிலை. சேர்த்துட்டேன், கையில் காசு இல்லை. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு 10 மணிக்குள்ளே நான் ஒரு 50,000 60,000 காசு கட்டி ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதா சுருவம் இருக்கும். அந்த மாதா சுருவத்தை நின்று உட்காந்து நான் வேண்டுறேன். எனக்கு இங்கே நின்று இந்த மாதாவை பார்க்குற மாதிரி என் மனசில் ஓடுது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் தனியாக போய் உட்காந்து இங்கே நின்று அந்த மாதாவை மேலே நான் பார்க்குற மாதிரி என் சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா திருப்பி உபகார மாதாவான்னு சொல்லிட்டு கண்ணு மூடி திருப்பி ஜபிக்கணும். திருப்பியும் இந்த மாதாவை பார்த்து நீ வேண்டு அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடிக்கிட்டு சிந்தனைகளை ஓடுது. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தேன். எது சொன்னாங்களே, அமைதி தான் அந்த உலகத்தில் சிறஸ் ஆயுதம். அமைதியாக தான் இருந்தேன், எதுவுமே சொல்ல. கையில் பொருளாதாரம் இல்லை, காசு இல்லை. எனக்கு காசு தர வேண்டிய அந்த ஒரு பள்ளி ஹெட்மாஸ்டரு எப்பவுமே ப்ரோக்ராம் முடிச்சு தான் காசு கொடுப்பார். காலைல 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறார், வின்சென்ட் மணி வந்து காசு வாங்கிக்க. எவ்வளோ? 50,000 ரூபா தரணும். எனக்கு தேவை 60,000 ரூபா. நான் இப்போ அங்கே லால்குடி வரைக்கும் வரணும் சார். இல்லை நீ லால்குடி வரவேன்னா, என் டிரைவர் வரான், நான் கொடுத்து அனுப்புகிறேன், நீ வாங்கிக்க அப்படின்னு. உனக்கு 10,000 ரூபா சேர்த்தே கொடுக்குறேன். ஏன் ஃபாதர்னு கேட்டேன். நீ நல்லா இடத்துங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த ஒரு 10,000 சேர்த்து 60,000 ரூபா வந்து வாங்கிக்கன்னு. நான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தானோ அதே ஹாஸ்பிட்டல் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் கட்டி எடுத்தாச்சு. டிவி வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும். நாங்கள் கடைசியில் இன்றைக்கி எதுவுமே இல்லை, மாத்திரை மருந்தே இல்லை, எல்லாம் சரியாக போச்சு. இது என்னன்னு கேட்டு நம்பிக்கை தான். என்னோட 2015 நான் சாதாரணமாக வந்தேன் இந்த கோயிலுக்கு. நிறையா கோயிலோட தொழில், ஒவ்வொரு கோயிலுக்கு கோயிலாக போய் வீடியோ எடுக்கிறது, எல்லா கோயிலும் நினச்சி மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனால் அந்த ஜனவரி மாதம் வரும்போது அவ்வளோ கூட்டத்தை பார்த்தேன். அந்த பொங்கல் அன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் மட்டும் இல்லை, இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள், என்னடா இவ்வளோ பெரிய சக்தியாக இந்த மாதாவுக்குன்னு அப்போ என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை இன்னைய வரைக்கும் கிடைச்சி பிடிச்சேன்.
எனக்கு உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் உங்களை சொன்னதுக்கு என்னோட மாதாவுக்கு கூட நன்றி. என்னை பேச வாய்ப்பு அற்புதமான ஒரு சாட்சியத்தை ஆண்டவர் சகோதரியுடைய குடும்பத்தை ஆண்டவர் மீண்டுமாக அற்புதமாக பாதுகாத்ததற்காக கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், வாரும் ஆண்டவரே. வாரும் ஆண்டவரே.